Dear Kutis, Anevarakum, Vanakam, Vandanam, Namaskaram. Today I'd like to give a brief idea regarding operon and lack operon concept. இதை பத்தி உங்களுக்கு தெரியும். operon போறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சப் யூனிட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். சிஸ்ட்ரான், ரெகான், மியூட்டான், எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ், codons அதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. Functional unit of a gene is said to be cistron. The portion of the gene undergo recombination is said to be recon. The portion of the gene undergo mutation is said to be muton. The coding region of the DNA is said to be exon. The non-coding region is said to be intron. அதுக்கப்புறம் 3 nucleotides which serve as a code for an amino acid is said to be codon. இதெல்லாம் நம்ம படிச்சது. அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்க போறது என்ன, operon அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கிறோம். Technically says the operator gene is said to be operon. ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை ஆபரேட் பண்ணக்கூடிய ஜீனை நம்ம operon அப்படின்னு சொல்லலாம். வேற மாதிரி சொல்லணும்னா the cluster of genes with a related function is said to be operon. ஒரு group of genes சேர்ந்து ஒரு particular function பண்ணினான்னு வச்சுக்கோயே, அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், operon அப்படின்னு சொல்லிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா it helps to transcribe single mRNA. ஒரு mRNAல இருக்கக்கூடிய ஒரு மெசேஜை டிரான்ஸ்கிரைப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா intestinal bacterium E. coli with 260 genes. அவள்கிட்ட 260 genes இருக்கா and grouped into 75 different operator genes, the operon. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? அப்போ operon அப்படின்னா என்ன, the cluster of genes with related functions அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட் அங்க இப்போ ஆபரேட்டர் ஜீன்ல என்னங்கிறத பத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, அதை பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் பொறுமையா கவனிச்சுக்கோ, அவசரம் இல்லை, மெதுவாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆபெரான், ஆபரேட்டர் ஜீன் என்ன, அதுல என்ன இருக்கும், அதுல யார் இருக்கலாம், 1 or more structural genes, 1 operator gene and 1 promoter gene அப்படின்னு 3 பேர் இருப்பா. ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் எடுத்துட்டேன்னா அவள்கிட்ட புரோட்டீன்ஸுக்கான மெசேஜ் இருக்கும். ப்ரமோட்டார்ஸ் எடுத்துட்டோம்னா they are signal sequences in DNA that initiate RNA synthesis. RNA synthesis யார் இனிஷியேட் பண்றாலோ அந்த DNA பார்ட்டுக்கு பேர் ப்ரமோட்டார்ஸ் பேர். அந்த ப்ரமோட்டார்ல தான் யார் ஒட்டிப்பா, RNA பாலிமரைஸ் ஒட்டிப்பா. prior to the initiation of transcription. Transcription நடந்தால்தான் DNA mRNA-வா மாறப்போகுது. அந்த DNA mRNA-வா மாறுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரமோட்டார் ரீஜன்ல யார் ஒட்டிப்பா, RNA பாலிமரேஸ் ஒட்டிப்பா. நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்கிரிப்ஷன் பெருசா அப்படியே படிச்சிருக்கோம். ஆபரேட்டர் present between promoter and structural gene. அப்ப ப்ரமோட்டாருக்கும் ஸ்ட்ரக்சுரல் ஜீனுக்கும் நடுவில், ஸ்ட்ரக்சுரல் ஜீன் என்ன சொல்லிட்டேன், கோட் ஃபார் புரோட்டீன் சொல்லிட்டேன், புரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ப்ரமோட்டார் இந்த இடத்துலதான் RNA பாலிமரேஸ் ஒட்டிப்பா, இந்த பக்கம் ஸ்ட்ரக்சுரல் ஜீன் இருப்பா. அவ 2 பேருக்கு நடுவில் இந்த ப்ராசஸ ஆபரேட் பண்ணக்கூடிய ஆபரேட்டர் ஜீன் இருப்பா. The repressor proteins binds in this region. இந்த ப்ராசஸ் நடக்கணும், நடக்கலைன்னா அந்த இடத்துல ஒரு புரோட்டீன் போய் ஒட்டிப்பா. அந்த ரெப்ரஸார் புரோட்டீன்ங்கிறது எந்த இடத்துல ஒட்டிக்கும், ஆபரேட்டர் ரீஜன்ல ஒட்டிக்கும். அப்ப operon அப்படின்னா cluster of genes, group of genes performing a common function. அதுல என்னென்ன இருக்கும்னு சொன்னேன், பொறுமையா கவனி. ஸ்ட்ரக்சுரல் ஜீன், இதுலதான் புரோட்டீன்ஸ்க்கான மெசேஜ் இருக்கும். ப்ரொமோட்டார், அந்த இடத்துலதான் டிஎன்ஏவோட போர்ஷன், அங்கதான் RNA சிந்தசிஸ் இனிஷியேட் ஆகும், அங்கதான் யாரு வந்து ஒட்டிப்பா, RNA பாலிமரேஸ் ஒட்டிப்பா. இந்த ப்ரமோட்டாருக்கும் ஸ்ட்ரக்சுரல் ஜீனுக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பா, ஓஜீன், த ஆபரேட்டர் ஜீன். ஓகேயா? இந்த இடத்துலதான் வந்து ஒட்டிக்கும் ஒரு புரோட்டீன். இந்த பேசிக் ஐடியா வச்சுக்கோ, சொல்லிட்டே வரப்ப குட்டி குட்டியா நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், லாக் ஆபெரான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். லாக்டோஸ் யூட்டிலைசேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பனானுக்கு லாக் ஆபெரான் பேர். operon ஏற்கனவே படிச்சிட்டோம், operator gene. How the lactose utilized?
அதாவது கல்ச்சர் மீடியத்துல லாக்டோஸ் சப்ஸ்ட்ரேட்டமா இருக்கிறப்ப அது ஒரு பாக்டீரியா எப்படி யூட்டிலைஸ் பண்றது, how the enzymes are formed. ஏன்னா லாக்டோஸ் யூட்டிலைஸ் ஆகணும்னா we need enzymes. அந்த enzyme production protein synthesis எப்படி கண்ட்ரோல் பண்றாலோ அதுக்கு பேர் தான் லாக் ஓபெரான் பேர். It is a polycistronic, polyna many அர்த்தம், cistron the functional unit of a gene is said to be cistron னு படிச்சிருப்பேன். அதை இங்க ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லாக் ஓபெரானை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணவா ஃப்ரான்கோயிஸ் ஜேக்கப். இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, ஜேக்கப் அண்ட் மோனோட் அவ ரெண்டு பேரும் தான் இந்த லாக் ஓபெரான் கான்செப்டை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா. Operon ஏற்கனவே சொல்லிட்டு coordinated group of genes, cluster of genes, group of genes control a specific function. How the lactose to be utilized. இந்த லாக்டோஸை எப்படி ஃபுட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கா பார்த்தேலோ, அதுக்கு லாக் ஆபரேட்டார் ஜீன்ஸ், த ஓபெரான்ஸ். இதுல யார் யார் இருப்பா? ஸ்ட்ரக்சுரல் ஜீன் உனக்கு தெரியும், அங்கதான் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும் தெரியும். ஆபரேட்டார் ஜீன் தெரியும். ஸ்ட்ரக்சுரல் ஜீனுக்கும் ப்ரொமோட்டார் ஜீனுக்கும் நடுவில் இருக்கிறது ஆபரேட்டார் ஜீன் ஏற்கனவே படிச்சிருக்கோம். தென் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ஜீன் இருப்பா. இதுக்கெல்லாம் வரிசையா அப்படி கொடுத்துருக்கோம். எவ்வளவு bases? It is made up of 35 base pairs. It is made up of 30 base pairs. It is made up of 1200 base pairs. BP இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வச்சுக்கணும். ஓகேயா? அப்ப லாக்டோஸ் யூட்டிலைசேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ஜீன்ஸ் யாரு, கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் யாருன்னா ஸ்ட்ரக்சுரல் ஜீன், ஆபரேட்டார் ஜீன், ப்ரொமோட்டார் ஜீன் அண்ட் த ரெகுலேட்டார் ஜீன் அப்படின்னு 4 பேர் இருப்பா அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோ. 2-3 தடவை அது ரிப்பீட் ஆகும், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ் அப்படின்னா என்ன? அதுல பாருங்கோல 800 base pair gene coding for enzyme trans-acetylase from acetyl-CoA to beta-galactosidase. இதுல பேர் வந்துடுத்து trans-acetylase. டிரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. டிரான்ஸ்ஃபர்ஸ் acetyl-CoA கொடுத்துருக்கா பாருங்க, from acetyl-CoA to beta-galactosidase அப்படிங்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா. இது ஜீனுக்கு பேர் ஏ ஜீன். 800 பேஸ் பேஸ் அல்ல, ஏ ஜீன், ஒய் ஜீன், இசட் ஜீன் 3 பேர் இந்த இடத்துல இருப்பா. ஸ்ட்ரக்சுரல் ஜீன் இங்க முன்னாடி பக்கவா உனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீன் லாக்டோஸ் யூட்டிலைசேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 என்சைம்ஸ் வேணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தருக்கு பேரு பீட்டா கேலக்டோசிடேஸ்னு பேரு, இன்னொருத்தருக்கு பெர்மியேஸ்னு பேரு. இங்கதான் போட்டிருக்கோம் ரைட். இங்க பாரு, இன்னொரு பேரு டிரான்ஸ் அசைடைலேஸ்னு பேரு. இதான், இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3. அப்ப ஸ்ட்ரக்சுரல் ஜீன் எதை கண்ட்ரோல் பண்றவா அப்படின்னா, நீ ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அவ எதை கண்ட்ரோல் பண்ணுவா? லாக்டோஸ் யூட்டிலைசேஷனை கண்ட்ரோல் பண்ணுவா. ஜீனோட பேர் என்ன? ஏ ஒய் இசட். ஏ ஜீன் என்ன பண்ணுவா? அவள்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கும், எது ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. டிரான்ஸ் அசடைலேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான மெசேஜ் இருக்கும். ஓகேயா? செகண்ட் என்ன வருது? ஒய் ஜீன். அந்த ஒய் ஜீன்ல என்ன இருக்கும்னா பெர்மியேஸ் என்சைம் ப்ரொடக்ஷனுக்கான மெசேஜ் இருக்கும். இசட் ஜீன் எடுத்துனோம்னா அதுல என்ன இருக்கும்? பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான மெசேஜ் இருக்கும். ஓகே, இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது it is made up of 800 base pairs, it is made up of 800 base pairs, it is made up of 3063 base pairs. அடுத்தது வாங்க, லாக் ஓபெரான். அதை வச்சுட்டு வரோம். In E. coli, breakdown of lactose requires 3 enzymes. என்சைம்ஸ் பேர் இப்பதான் படிச்சோம், ஞாபகம் வச்சிருப்பேன் நினைக்கிறேன். திருப்பி பார்த்துக்கோ. ஒன்னு பீட்டா கேலக்டோசிடேஸ், இன்னொன்னு பெர்மியேஸ், இன்னொன்னு டிரான்ஸ் அசைடைலேஸ். ஓகே, அசைலேஷன், அமினோ அசைலேஷன் படிச்சோம். அதே மாதிரி இங்க அசடைல் கோஏ பீட்டா கேலக்டோசிடேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றவா டிரான்ஸ் அசைடைலேஸ் அப்படின்னு வரும். ஓகேயா? ரைட். இப்ப அடுத்த பேஜ் வா. அப்புறம் ஈகோலேல லாக்டோஸ் 3 என்சைம்ஸ் வேணும். அந்த என்சைம்ஸை பத்தி பார்த்தோம். அதை கண்ட்ரோல் பண்ற 3 ஜீனை பத்தி பார்த்தோம். இதுல என்ன முக்கியம்னா, addition of lactose itself stimulates the production of required enzyme, inducible system. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு கல்ச்சர் மீடியத்துல பாக்டீரியா இருக்கா, அதுக்கு சப்ஸ்ட்ரேட்டமா நம்ம குளுக்கோஸை கொடுத்துருக்கோம். குளுக்கோஸ் இருக்கிறப்ப இது குளுக்கோஸை மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கும், ஏன்னா ஈஸிலி ஆக்சிடைசபிள். குளுக்கோஸையும் அந்த சப்ஸ்ட்ரேட்டத்துல போடுற கல்ச்சர் மீடியத்துல லாக்டோஸையும் போடுறேன்னு வச்சுக்கோயேன், அப்பயும் அது குளுக்கோஸ் தான் யூஸ் பண்ணிக்கும், லாக்டோஸை யூட்டிலைஸ் பண்ணாது.
குளுக்கோஸ் ஃபுல்லா சப்ஸ்ட்ரேட்டத்துல தீந்து போயிடுது. லாக்டோஸ் மட்டும்தான் இருக்கும்னு வச்சுக்கோயேன். இந்த லாக்டோஸ் மட்டும் இருக்கிறப்ப இந்த 3 ஜீனும் ப்ரொடியூஸ் ஆகி லாக்டோஸை குளுக்கோஸ் கேலக்டோஸா கன்வெர்ட் பண்ணி தனக்கு வேணுங்கிற ஃபுட்டுக்கான சப்ஸ்ட்ரேட்டமா யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இப்போ என்ன முக்கியம் அப்படின்னா இதுல இங்க என்ன இன்டியூசபிள் சிஸ்டம்னு கொடுத்துருக்கோம். இந்த லாக்டோஸ் ஆட் பண்றப்ப குளுக்கோஸ் இல்லைன்னா அதை அவ யூட்டிலைஸ் பண்ணிப்பா. அதர்வைஸ் அந்த லாக் ஓப்பெரான் ஒபரேட்டார் ஜீன் இருக்கு பாருங்களேன், அதுக்கு வேலையே கிடையாது. ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. குளுக்கோஸ் கம்ப்ளீட்டா தீர்ந்து போய் லாக்டோஸ் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறப்ப இந்த ஜீன்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆன் ஆகி என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தென் த லாக்டோஸ் இஸ் யூட்டிலைஸ்ட். ஓகே ரைட். இதுல வரப்ப இந்த படத்தை பார்த்தா உனக்கு தெரியும். இது வச்சுக்கோ, ஏன் இதுதான் இப்படி ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரொமோட்டார் இது உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஆபரேட்டார் வச்சுக்கோ. இது என்ன ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ். ஓகே, அந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீன் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஏன் சப்ஸ்ட்ரேட்டத்துல குளுக்கோஸ் இருக்கும்னு வச்சுக்கோ. If glucose is present in the substratum, இந்த ப்ரமோட்டார் 2 பேருக்கு நடுவில் அந்த ஐ ஜீன் இருக்க பாருங்களே, அவ ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுவா. ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகிறப்ப என்ன பண்ணும், அதை பேசிஸா வச்சுட்டு ரெப்ரஸார் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன்ஸ் இருக்கா பத்தி ஒன்னும் நேரா ஓடி போய் இந்த ஆபரேட்டார் ஜீன் இருக்கா பத்தி ஒன்னும் அந்த இடத்துல போய் ஒட்டின்றுவா. ஓகேயா, அந்த இடத்துல ஒட்டிக்கிற சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பேஸ் ஞாபகம் வச்சுக்கோ, ரெப்ரஸார் பைண்ட்ஸ் டு த ஆபரேட்டார் ரீஜன் and prevents RNA polymerase from transcribing the operon. இந்த operon structural gene இருக்கா பத்தி ஒன்னும் இவன் லாக்டோஸ் யூட்டிலைசேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக 3 என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுவான். One is beta galactosidase, another is permease, another is transacetylase. கல்ச்சர் மீடியத்துல குளுக்கோஸ் இருக்கிறப்ப RNA polymerase இந்த ப்ரோமோட்டார் பற்றி உட்காந்துக்கிறப்ப அது பக்கத்துல இருக்க இந்த ஐஜீன் ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணி அது ரெப்ரஸார் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ரெப்ரஸார் புரோட்டீன் போய் ஆபரேட்டார் ஜீன்ல ஒட்டிக்கிற ஆபரேட்டார் ரீஜன்ல ஒட்டிக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல உனக்கு என்ன ஆகும்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் இங்க போய் இது 3ஐயும் டிரான்ஸ்கிரைப் பண்றதை தடுப்பான். ஓகேயா, இப்ப குளுக்கோஸே இது வேற இப்ப என்ன எடுத்து இந்த லாக் ஓபெரான் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். கல்ச்சர் மீடியத்துல குளுக்கோஸ் ஃபுல்லா தீந்து போயிடுது. இன்டியூசர் சப்ஸ்டன்ஸ் லாக்டோஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஐஜீன் இருக்கா பத்தி ஒன்னும் இந்த இடத்துல ப்ரொமோட்டார் நடுற இந்த ஐஜீன்ல வந்து ரெப்ரஸார் இந்த இடத்துல வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒட்டிப்பாங்க இந்த ப்ரொமோட்டார் ரீஜன் கிட்ட. இந்த ஐஜீன் என்ன ஆகும், ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை பேசிஸா வச்சுட்டு ரெப்ரஸார் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இந்த ரெப்ரஸார் புரோட்டீனோட இன்டியூசர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்களேன், லாக்டோஸ், இது இதுல போய் ஒட்டிக்கும். ஒட்டின்ற உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு யார் போகமாட்டா அப்படின்னா இந்த புரோட்டீன் போகமாட்டா. இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் என்ன ஆயிடும், இட் வில் பிகம் இன்ஆக்டிவேட்டட். அப்ப என்ன ஆகும், இந்த ப்ரமோட்டார் இருக்கா பாருங்களேன், இங்க பாருங்க ரெப்ரஸார் பைண்ட்ஸ். இங்க ரெப்ரஸார் இந்த இடத்துல பைண்ட் ஆக மாட்டா. அப்ப வாட் வில் ஹேப்பன், ZYA இவாள்கிட்ட லாக் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். Z ஜீன் பீட்டா கேலக்டோசிடேஸை ப்ரொடியூஸ் பண்ணுவா, Y gene permease produce பண்ணுவா, A gene transacetylase produce பண்ணுவா. Then the lactose is utilized. Here the lac operon is switched off. Here the lac operon is switched on. இதுதான் உனக்கு கொடுத்துருக்கும். இதை வச்சு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றப்போ இதை படத்தை பார்த்துட்டியா, இப்ப திருப்பி வாங்கி கொடுத்துருக்கு பார். ஒப்பெரான் கண்டினியூவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க பார் ஸ்ட்ரக்சுரல் ஜீன் சொன்னேன்னா இதுல என்ன இருக்கும், கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஏன்னா ப்ரோட்டீன் தான் என்னவா மாற போறது, என்சைமா மாற போறது. ஏற்கனவே சொல்லும் பார், ஏ என்சைம் கோடிங் ஃபார் டிரான்ஸ்அசைடைலேஸ், ஒய் ஜீன் கோடிங் ஃபார் பெர்மியேஸ், லாக் இசட் ஜீன் கோடிங் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ். அடுத்தது ஓடிவா ஆபரேட்டார் ஜீன். It interacts with the protein which promotes or prevents the transcription of structural gene. இந்த ஆபரேட்டார் ஜீன் தான் இந்த இடத்துல போய் புரோட்டீன் ஒட்டின்றதுன்னு வச்சுக்கோங்க, லாக் ஓப்பரான் இதாகாது. ஒட்டிக்கலைன்னா அது நடக்கும். ப்ரொமோட்டார் ஜீன் ரெகனைசேஷன் பாயிண்ட் வேர் RNA polymerase remains associated. ரெகுலேட்டார் ஜீன், அந்த ரெகுலேட்டார் ஜீனுக்கு பேர் தான் இன்னொரு பேர் என்ன, இன்ஹிபிட்டர் ஜீன். அங்க ஐன்னு சொன்னேன் பார். This gene codes for a protein called வரும், the repressor protein. ஒரு நிமிஷம் அப்படியே வா, இந்த படத்தை பாரு, இந்த இடத்துல இருக்கு பாரு.
இதுதான் இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் இந்த ப்ராசஸை எய்தர் ஸ்டிமுலேட் பண்ணணும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும், ஆர் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், சப்ரஸ் பண்ணணும், ஆர் லேக் ஓபெரான ஆபரேட் பண்ண விடணும். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஜீனுக்கு தான் ரெகுலேட்டர் ஜீன் ஆர் இன்ஹிபிட்டர் ஜீன். This gene regulate the process of lactose utilization or not. ஓகேயா? இதை நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இதை பத்தி கொடுத்துருக்கேன். இது என்னென்ன ஆகும்னு சொல்ல I gene transcribe repressor mRNA into repressor protein. The protein binds to the operator region. நான் என்ன சொல்லியிருக்கேன் பாரு, குளுக்கோஸ் இருந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு I gene இருக்கு பாருங்க, ரெகுலேட்டர் ஜீன் ரெப்ரஸார் mRNA ப்ரொடியூஸ் பண்ணுவா, ரெப்ரஸார் புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் எங்க போய் ஒட்டிப்பா, ஆபரேட்டர் ரீஜன்ல ஒட்டிப்பா. prevents RNA polymerase from transcribing the operon. A gene, Y gene, Z gene இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எதுவும் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுவா. நெக்ஸ்ட் வா, presence of inducer lactose இருக்கு, யார் இல்ல, குளுக்கோஸ் இல்ல. what will happen? I gene transcribe repressor mRNA to repressor protein. Inducer lactose combines with the repressor. Glucose illa ipa lactose irukku, ava inda repressor protein oda idu pannuva. Proteins inactivated alla inactivated irukku. RNA polymerase binds to the promoter. இப்ப repressor protein அந்த இடத்துல inactivate ஆயிடுதுன்னு வச்சுக்கோ, RNA polymerase binds to the promoter. அப்போ what will happen? Transcription of ZYA gene takes place. அவ எல்லாரும் enzymes produce பண்ணுவா. enzyme produce பண்ண அப்புறம் lac mRNA ஃபார்ம் ஆகும், translation நடக்கும், proteins ஃபார்ம் ஆகும், enzymes ஃபார்ம் ஆகும். enzyme எதை கண்ட்ரோல் பண்ணுவா? they control the metabolism of lactose. இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, கல்ச்சர் மீடியத்துல எனர்ஜி சோர்ஸ் குளுக்கோஸ் இருக்கிறப்ப லேக் ஓபெரான் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். கல்ச்சர் மீடியத்துல குளுக்கோஸ் இல்லாம லாக்டோஸ் இருக்கிற சமயத்துல this lac operon is switched on. இது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஜீன் லாக்டோஸ் யூட்டிலைசேஷனை கண்ட்ரோல் பண்றதுனால they are known as lac operons.